குட் மார்னிங். என்ன சொல்லணும்னு தெரியலையா, பட் எல்லாருக்கும் வணக்கம். இது எனக்கு ஃபஸ்ட்டு ப்ளாக்கு. எனக்கு தமிழ் எவ்வளோ தெரியாது. ஆக்சுவலி நான் தமிழ் லேர்ன் பண்ணுறேன். ஐம் நான் தமிழியன், ஐ மேரிட் அ தமிழ் பர்சன்ஸ். ஐம் ஜஸ்ட் லேர்னிங் எ தமிழ் அண்ட் லேர்னிங் தமிழ் ரெசிபீஸ் ஆல்சோ. கொஞ்சம் ஹார்டாக இருக்கே, பட் பண்ணிக்கலாம். அதை பார்க்குறேன் நான். ஏன்னா எல்லாங்க சொல்லிங்க, இப்படி நான் தமிழ் பேசுகிறேன், இட் இஸ் ஓகே. ஏன்னா எனக்கு சேஞ்ச் பண்ணணும், ரொம்ப ரொம்ப வேர்ட்ஸ் ஆட் பண்ணணும். ஏன்னா எனக்கு என்ன ப்ராப்ளம்னா, நான் பேசுகிறேன்னா, யார் கூட நான் பேசுகிறேன்னா, சப்போஸ் இட்ஸ் எல்டர், இப்படி பேசணும், எனக்கு ரெஸ்பெக்ட் கூட தட் மாதிரி வேர்ட்ஸ் இருக்குது. இனிங்க, வாங்க, உட்காருங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்குது எனக்கு. ஸோ தட்ஸ் வைனா நான் யார் கூட பேச மாட்டேன், யார் கூடயும் நான் பேச மாட்டேன். ஏன்னா எனக்கு தெரியலையா எப்படி பேசணும். இதை நான் ஃபர்ஸ்ட் விலாக் ரொம்ப நர்வஸ் தான். எனக்கு ஸ்டார்ட் பண்ணணும் சம்திங்க, என்ன பேசணும், இப்படி பேசணும் தெரியாது. பட் ஓகே, இப்படி ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். யூ ஆல் பீப்புள்ஸ் டோன்ட் டேக் அ பர்சனலி, யாருக்கும் நான் எதுவுமே சொல்ல மாட்டேன். பட் என்னன்னா தெரியலையா எனக்கு, ஜஸ்ட்டு ஸ்டார்ட். ஸோ எனக்கு ஜஸ்ட் குட்டி ரெக்வஸ்ட் என்னன்னா, எல்லா பீப்புள் சப்போர்ட் பண்ணுங்க, ஹெல்ப் பண்ணுங்க, கொஞ்சம் ஃபேமிலி சரௌண்டிங் ஆகுங்க. சரி, ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ டுடே நான் பண்ணி போகிறேன் பாலுக்கு தமிழில் சொல்கிற சுக்கக்கீரை. பட் ஆக்சுவலி நான் மகாராஷ்டிராவில் இருக்கேன். ஸோ மகாராஷ்டிராவில் இட் வில் கால் அ ரான் பாஜி. ஸோ we need to do this, and then we will do முருங்கா, கத்திரிக்காய், குழம்பு. That is famous in Tamil Nadu. I'm sorry. எதாவது காய்கறி இருக்குன்னா we will use to make a குழம்பு, and குழம்பு is same for everything. பட் என் வீட்டில் நான் புளி போட மாட்டேன் குழம்புல. நிறைய தக்காளி போடுவேன், புளி போட மாட்டேன். பண்ணலாம், சரி பண்ணலாம். இப்போது சூடாயிடுச்சு கடை, எண்ணெய் ஆல்ரெடி நான் போட்டுச்சு. திஸ் எல்லாம் ஸ்பைசஸ் மிக்ஸ் பண்ணி கொடுத்துச்சு அம்மா. வடகம் சம்திங் சொல்லுவேன் தமிழில், எனக்கு தெரியலையா. நான் வெங்காயம் போட்டுச்சு, அப்புறம் பூண்டு போட்டு நல்லா வதக்கினோம். நல்லா வதக்கி கலர் சேஞ்ச் ஆகி மாதிரி வதக்கணும். கொஞ்சம் பச்சை வாசனை போகணும், அப்போ தான் டேஸ்ட் வரும். கொஞ்சமாக உப்பு போடணும். கொஞ்சம் உப்பு போடலைன்னா அது நல்லா இருக்கேன். கொஞ்சம் பெருங்காயம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணணும். அப்புறமா கொஞ்சம் கறிப்பத்தாளி, அப்புறம் தக்காளி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி, தக்காளி சாஃப்ட் ஆகும் மாதிரி இருக்கணும். அப்புறம் கொஞ்சமாக டர்மரிக் போடணும் லைட்டாக. என்னென்னா வீட்டில் மிளகாத்தூள் செஞ்சுக்கிறேன்னா அதெல்லாம் மஞ்சத்தூள் ஆல்ரெடி இருக்கே, கொஞ்சமாக நீங்கள் போடுங்க, அது போதும். கொஞ்ச நேரம் மூடி வச்சுக்கணும். அதான் 5 minutes மூடி வச்சு டேக் பண்ணணும். ஏன்னா தக்காளி சாஃப்ட் ஆகணும்னா கொஞ்சம் டைம் டேக் பண்ணுவேன். தக்காளி சாஃப்ட் ஆகணும், அதுதான் டேஸ்ட்டு. என்னென்னா நான் புளி போட மாட்டேன், அதுதான். ஒன்ஸ் மோர் வச்சுக்கிறேன் மூடிக்கு 5 minutes. அப்புறம் கொஞ்சமாக உப்பு போட்டுச்சு நான். இப்போ பாருங்க, கொஞ்சம் தக்காளி சாஃப்ட் ஆகிட்ட போகிறேன். கொஞ்சம் மெல்ட் ஆகுறேன்னா டேஸ்ட்டு வரும். அவ்வளோதான், நல்லா மெல்ட் ஆகுறேன். திஸ் மசாலானா வீட்டில் செஞ்ச மசாலா ஆயிட்டு. மிளகாத்தூள் சொல்லிங்க இன் தமிழில், நல்லா டேஸ்ட் வரும். அந்த சேம் மிளகாத்தூள் எல்லா குழம்பு பண்ணுற சேம் மிளகாத்தூள் தான் போகும். ஈவன் நான்வெஜ் தான் பண்ணுற நீங்கள் வீட்டில் சேம் மிளகாத்தூள் தான் யூஸ் பண்ணுவேன். திஸ் மிளகாத்தூளில் என்ன போட்டுச்சு எனக்கு தெரியலையா. என்னென்னா மை மதர் இன் லா வந்து கொடுவேன். கொஞ்சம் ஃப்ரை போட்டு மூடி கொஞ்சம் வச்சுக்கணும். என்னென்னா மசாலா காய்கறி இன்சைட் போகணும், அதுதான் டேஸ்ட்டு. இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொதிக்கணும். கொதிக்கி கொஞ்சம் பச்சை வாசனை இருக்குது, மிளகாத்தூளில் கொஞ்சம் பச்சை வாசனை வரும், தட் போகணும். அவ்வளோதான், கொஞ்சம் பாயில் ஆகிறேன், ஆயிடுச்சு. வாங்க பண்ணலாம் சுக்காக்கீரை. ஸோ ஃபஸ்ட்டு நான் எண்ணெய் போட்டுச்சு, ஆல்ரெடி சூடாயிடுச்சு. இப்போது 5 kind of ஸ்பைசஸ் போட்டுச்சு. ஃபஸ்ட்டு சீரகம், அப்புறம் உளுந்து, அப்புறம் 2 type ஆஃப் உளுந்து, அப்புறம் பூண்டு,
அப்புறம் கொஞ்சம் தேங்காய் போட்டுச்சு. என்னென்னா கொஞ்சம் புளியாக இருக்குது தட்டு சுக்கா கீரை, கொஞ்சம் புளியாக இருக்குது டேஸ்ட்டில். அப்புறம் வெங்காயம் தக்காளி போட்டு நல்லா வதக்கினோம். பச்சை வாசனை போகணும். 2 காஞ்ச மிளகாய் போடணும். ஏன்னா கொஞ்சம் காரமாக இருக்குன்னா டேஸ்ட்டாக வரும். அப்போ கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி கொஞ்சம் 5 மினிட்ஸ் மூடி வச்சுக்கணும். ஏன்னா கீரை சீக்கிரமாக ஆகிற, தக்காளி சீக்கிரமாக ஆக மாட்டேன். அதுதான் இப்போ கீரை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி டேக் பண்ணணும். ஆனால் கீரை சாஃப்டாக ஆகணும். கீரை நிறையா தண்ணி வரும், உடம்புக்கு நல்லா திஸ் கீரை விட்டமின் ஏ, விட்டமின் சி நல்லா இருக்கு. திஸ் கீரை இங்கே ஈஸிலி கிடைக்க மாட்டேன். பட் கிடைச்சிச்சுன்னா அதுதான் வாங்கிச்சு சமைக்கணும் பார்த்துச்சு. இப்போ பாருங்க, தண்ணி வந்துடும்னா அவ்வளோதான், கீரை ஆயிடுச்சு. அவ்வளோதான், கீரை ஃபுல்லி ட்ரை ஆகட்டும், கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க, நான் தாளிச்சிச்சு கடைக்க கறிப்பத்தாளி போ. ருசியான சமையல் ரெடி ஆயிடுச்சு. சிம்பிளாக ஃபுட்டு. ஹோப் எவ்ரி ஒன்ஸ் லைக் தட். ஹலோ, ஐம் பேக் ஹியர் ஆஃப்டர் குக்கிங் ஆல் திஸ். வாங்க சாப்பிடலாம். பாப்பா தூங்கிச்சு. இப்போ தான் டைம் கிடச்சிச்சு. கொஞ்சம் ஹார்டாக இருக்கேன் கடைக்கு. ஓகே, டைம் கிடைக்கிறேன் ஸ்லோலி போகிறேன் எல்லாத்தையும். இப்போ பாப்பா தூங்கிச்சு. இப்போ மத்தியானம் சாப்பிடணும். இப்போ ஆயிடுச்சு 2 மணி. என்ன பண்ணலாம்? சரி, நான் எல்லாம் பண்ணிச்சேன்னு ஷேர் பண்ணிச்சேன். ஹோப் யூ ஆல் லைக் பண்ணுறேன். என்ன பண்ணுறது தெரியலையா? ஹோப் யூ லைக், அண்ட் இஃப் யூ லைக் ப்ளீஸ் ட்ரை இட், ஹேவ் இட் அண்ட் டெல் மீ இன் கமெண்ட்ஸ். ஸோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாளைக்கு பார்க்கலாம் அட் த சேம் டைம். தெரியலையா? சேம் டைம் இருக்கே தெரியலையா? பட் நாளைக்கு பார்க்கலாம் in a new morning with a new video. நன்றி, வணக்கம், டேக் கேர், பை பாய்.